நம்ம குழந்தைய விளாண்டுட்டு இருக்கும்போது பையன் சீட்டு கட்ட அடிக்கிட்டே இருப்பான், இன்னொரு பையனுக்கு அவன் கவனத்தை திசைக்கு போய் பார்த்துட்டே இருப்பான், அவன் முழுமை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற கவனம் அவனுக்கு இருக்கும். அவன் வந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பான், நீ சும்மா சும்மா வேலை செஞ்சுட்டாங்க சும்மா இங்கே பாரு, அது விழுந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சிரிப்பு இருக்கும், இவனுக்கு கோவம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம வேலை அவனுக்கு அவனுக்கு காது கொடுக்கக்கூடாது, நம்ம வேலை இதை செய்கிறது, நமக்கு இது வந்திருக்கோம், நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். பட் நாம் செய்கிற வேலைக்கு இன்றைக்கே பலன் கிடைக்கணும், இன்றைக்கே மக்கள் மாறணும், இன்றைக்கே உன்னை ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி என்ன கருத்துடா சொன்ன நீ அடே சூப்பராக அப்படி கட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் கூடாது. ஏன்னா இன்றைக்கி நீ வாழக்கூடிய சமூகத்துக்கு என்னையை பற்றி மாரிசெல்வராஜ் யாருன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. அப்போ என்னையை வச்சுக்கிட்டே அந்த படைப்பு பார்ப்பாங்க. ஆனால் நான் போனதுக்கப்புறம் நீ ஆப்போசிட்டாக பேசணும்னு போயிடுவான், பின்னாடி ஒரு சந்ததி வரும், அன்றைக்கி இந்த படைப்பு இருக்கும், அன்றைக்கி இந்த படத்தை எடுத்து அவன் பார்ப்பான். அன்றைக்கி அவனுக்கு மாரிசெல்வராஜ் யாருன்னு முன்ன அபிமானம்லாம் இருக்காது, அப்போ அவன் படமாக தான் பார்ப்பான். அன்றைக்கி அவனுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். இப்போ படைப்புங்கிறது ஒரு இந்த 50 நாள் கலெக்ஷனில் அப்படி அது ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ். ஆனால் அந்த 50 நாளுக்கு அப்புறம் அந்த படைப்பு அது ஒரு சமூகத்தோட அங்கமாக மாறிடுது. அது என்றைக்கு வேணாலும் எடுத்து பார்ப்பாங்க. அன்றைக்கி பார்க்கும்போது நீங்கள் பேசின விஷயம் அன்றைக்கி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி யாருமே மாறலையே, உங்கள் படத்தை கொண்டாடலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. நீங்கள் இந்த யுத்தத்துக்கு அன்ஃபிட். இப்படி ஒரு யுத்தம் நீங்கள் நடத்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களோட பொறுமை முக்கியம்.